IAS PO prelims-கான slot 1 day 1-கான ரிவ்யூ. ஸோ வீடியோக்குள்ள போலாம். அண்ட் முக்கியமா நிறைய பேருக்கு இப்போ 40 மார்க்ஸ் 30 மார்க்ஸ் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அது ரிலேட்டடா மார்க்ஸ் ஸ்பிளிட் அப் ரிலேட்டடா தான் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அது எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். கொஸ்டின் ஈஸியா டஃபா எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கான எலிட் பாஸ் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கு. வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அருண் சொல்லுங்க அருண். ஃபர்ஸ்ட் மார்க்ஸ் ஸ்பிளிட் அப் எப்படி இருந்துச்சு? 30-40ன்றப்ப ரீசனிங் எப்படி கேட்டிருந்தாங்க, ஆப்டிடியூட் எப்படி கேட்டிருந்தாங்க? அந்த மார்க் ஸ்பிளிட் அப் வந்து எப்போ போலதான் இருந்தது. ஆனா ஒன் மார்க் மேக்ஸ்ல ஒரு கொஸ்டினுக்கு 0.8 சம்திங்கும், ரீசனிங்ல ஒரு கொஸ்டின்ஸ்க்கு 1.14 சம்திங்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஓகே. ரீசனிங் 35 கொஸ்டின்ஸ், மேக்ஸ் 35 கொஸ்டின். அதுல வந்து ஒன் மார்க் எல்லாம் மேக்ஸ்ல 0.8ம், ரீசனிங்ல 1.14 இருந்தது. சோ ஆல்ரெடி நீங்க சொன்ன மாதிரி தான் பிஇடி ட்ரைனிங்ல எப்படி கேட்டிருந்தாங்களோ அதே மாதிரி தான் 0.8 வந்து ஆப்டிடியூடுக்கும் ஒரு கொஸ்டினுக்கு அண்ட் ரீசனிங்க்கு வந்து 1.14. ஓகே ஓகே. இப்போ செக்ஷன் வைஸ் போயிடலாம் அருண். இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஓபன் ஆனது ரீசனிங் ஓபன் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ரீசனிங் ஓபன் ஆச்சு. ஓகே. அப்ப ரீசனிங்ல இருந்து போயிடலாம். ரீசனிங் வந்து 35 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. பசில்ஸ் வந்து பாத் பசில் கேட்டிருந்தாங்க, பாத் பசில் வித் வேரியபிள். அதுக்கப்புறம் வந்து மந்த் பசில்ஸ் கேட்டிருந்தாங்க, மந்த் வித் வேரியபிள். ஸோ நெக்ஸ்ட் பேரலல் ரோ கேட்டிருந்தாங்க, 14% பேரலல் ரோ. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் பேஸ்ட் பசில் ஒன்று கேட்டிருந்தாங்க. ஓகே. அப்ப பசிலே 4 கிட்ட வந்துருச்சு. பஸ்ல ஒரு 5 கிட்ட வந்திருந்தது. பஸ்ல எல்லாமே டபுள் வேரியபிள் தான். ஒன்னே ஒன்று மட்டும் தான் சிங்கிள் வேரியபிள். அந்த பேரலல் ரோ மட்டும் தான் சிங்கிள் வேரியபிள். இது எல்லாமே டபுள் வேரியபிள் பஸ்ஸஸ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் செர்டைன் நம்பர் ஒன்று கேட்டிருந்தாங்க. அது ஸ்கோரிங்ல பாத்தீங்கன்னா சிலாயிசம் 3 இருந்துச்சு, இன்இக்வாலிட்டி ஒரு 3 இருந்தது. ஸ்கோரிங். ஓகே ஓகே. அப்ப பசில் 5, சிலாஜிசம் அப்புறம் இன்இக்வாலிட்டி தான் ஸ்கோரிங் பார்ட்டா இருந்தது. கொஞ்சம் சுத்த விடுற மாதிரி இருந்தது. சுத்த விடுற மாதிரி டைரக்டா எல்லாமே அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க. ஓகே. இப்போ வந்து அந்த ரீசனிங் வந்து ஒரு 1.14ன்றதுனால ஏதோ क्वेश्चन லெவல் கொஞ்சம் டஃப்னஸ் அதிகமா இருந்த மாதிரி இருந்துச்சா, இல்ல வந்து எப்பவும் போல இருக்க ஒரு அப்படிலாம் இல்ல போலதான் இருந்துச்சு. இந்த ஆப்டில வந்து கம்மி பண்ணிட்டு இந்த ரீசனிங்ல மார்க் ஏற்றிருந்தாங்க. எப்பவும் ஐபிஎஸ் இருக்கும் அதே மாதிரி தான் இருந்தது. அந்த மார்க் ஸ்பிளிட் அப் மட்டும் கொஞ்சம் வேரியா இருந்தது. சும்மா ஏதோ பேட்டர்ன் சேஞ்ச் பண்ண நம்ம பண்ணிருக்காங்க. சோ ஓகே. இப்போ ரீசனிங்னா ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னா எவ்வளவு? உங்களோட லெவலுக்கு சொல்லாதீங்க அருண். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னா எவ்வளவு போடலாம்? அருண் பயங்கரமா போடுவாரு. அதனால அவர் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டோட அட்டெம்ப்ட் கேட்கணும்ல, அதனால நான் கேக்குறேன். ஏன்னா அவரோட அட்டெம்ப்ட் சொன்னீங்கன்னா நீங்க பயந்துருவீங்க எல்லாரும். ஆவரேஜா ஒரு 22 above போடலாம். 22 to 25 கிட்ட போடலாம். 22 and above. ஆவரேஜ் அட்டெம்ப்ட்னா 22 and above போடலாம். நீங்க எவ்வளவு போட்டீங்கப்பா? 33 போட்டேன். 33 போட்டிருக்கீங்க. ஓகே ஃபைன். சோ அடுத்து ஆப்டிடியூட். செகண்ட் வந்து இங்கிலீஷ் ஓபன் ஆச்சு. செகண்ட் இங்கிலீஷ். ஓகே. இங்கிலீஷ்ல வந்து ஸ்கோரிங் பார்த்தா வேர்ட் ஸ்வாப் இருந்தது, ஒரு 5 क्वेश्चंस வேர்ட் ஸ்வாப். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாருங்க சிங்கிள் ஃபில்லர் ஒரு 4 क्वेश्चंस இருந்தது. சிங்கிள் ஃபில்லர்ஸ். ஓகே. வொகாபுலரிலாம் எப்படி கொஞ்சம் நம்ம பார்த்த மாதிரியான வொகாபுலரிஸா? ஃபில்லர்ஸ்ல கொஞ்சம் பாருங்க எப்படி சொல்றது, ஒரு ஆர்ஆர்பி கெமிக்கல் மெயின்ஸ் ஒரு மாதிரி ஃபில்லர்ஸ் இருக்கு. क्वेश्चन ஈஸியா இருக்கு, பட் கீழ இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே வித்தியாசமா இருக்கு. ஓகே. ஈஸி क्वेश्चन ஈஸி, ஆனா வந்து கொஞ்சம் வேர்ட்ஸ் வந்து ஒன்னோட ஒண்ணு கொஞ்சம் நம்ம சூஸ் பண்றது கஷ்டமா இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. லைட்டா சூஸ் பண்றது கஷ்டமா இருந்தது. ஓகே. ஃபில்லர்ஸ் மட்டும். அதுக்கப்புறம் வந்து பேக் ஸ்வாப் தான் ஃபர்ஸ்ட். பேக் ஸ்வாப் ஸ்கோரிங் 5 போடலாம். அதுக்கப்புறம் ஃபில்லர்ஸ் போனா ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் கீழ இருக்க வொகாப்ஸ் இருந்தா போட முடியும். சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் இருந்தது. சிங்கிள் எரர் 5 क्वेश्चन கிட்ட எரர் இருக்கு. எரர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சா? எரர் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஃபுல் ஸ்பேஸ்ல ஒன்னு வந்தது. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் ஒரு பெட்ரிமென்ட் பேஸ்ல ஒன்னு இருந்துச்சு. சோ இன்னொன்னு வந்து இது அட்வர்ப் அந்த கண்டிஷன் பேஸ்ல ஒன்னு இருந்தது. ஓகே ஓகே. சரி, அப்புறம் வந்து இது ஆர்சி கேட்டிருப்பாங்களே? எஸ் மேம், ஆர்சி கேட்டிருந்தாங்க. ஆர்சி வந்து பாருங்க, ஆர்சி வந்து கிளவுட் கிச்சனை பத்தி கேட்டிருந்தாங்க. கிளவுட் கிச்சன் கண்ட்ரில வந்து ஒரு 6 கண்ட்ரியோட கிளவுட் கிச்சனை வந்து கம்பேர் பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஈஸியா தான் இருந்தது. அதுல 3 சினானிம்ஸ் கேட்டிருந்தா, அதுக்கப்புறம் ட்ரூ ஃபால்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் இது கேட்டிருந்தாங்க. ஓகே ஓகே. சரி ஓகே. இப்ப இங்கிலீஷ்னா எவ்வளவு போடலாம் ஆவரேஜ் அருண்? இங்கிலீஷ்ல வந்து அந்த பேராஜம்பிள் கேட்டிருந்தாங்க. ஹெக்டிக் ஒர்க் ப்ரெஷர் பத்தி கேட்டிருந்தாங்க. ஒர்க் ப்ரெஷர் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. சோ அதுல வந்து லீடர்ஸ் வந்து எப்படிலாம் வந்து ஒர்க் ப்ரெஷரை வந்து இது பண்ண முடியும் பேராஜம்பிள். ஓகே டன் டன் டன். இங்கிலீஷ்ல ஆவரேஜா
ஒரு 13 to 16 போடலாம். ஓகே, கரெக்டா அக்யூரேட்டா போடணும்னா ஒரு 16 வரைக்கும் போடலாம். 13 to 16 கிட்ட. ஓகே, 16 கிட்ட. ஓகே, நீங்க எவ்வளவு போட்டிருந்தீங்க அருண்? நான் இங்கிலீஷ்ல வந்து 29 போட்டிருந்தேன். ஒன்னே ஒன்று மட்டும் எனக்கு அப்படியா? ஏன்னா ஆல்ரெடி ஒரு நோ எரர் இருந்துச்சு. இப்போ திருப்பி நோ எரர் வருமா எனக்கு டவுட்டா இருந்தது. ஓகே, ஓகே, டன். அடுத்தது வந்து ஆப்டிடியூட். ஆப்டிடியூட்ல வந்து அப்ராக்சிமேஷன் வந்து இருந்தது, குவாட்ராட்டிக் ஒரு 4 இருந்தது. ஓகே, இது ரெண்டு தான் ஸ்கோரிங் இருந்தது. அப்ராக்சிமேஷன் ஈஸியா, அப்ராக்சிமேஷன் 5 குவாட்ராட்டிக் 4 வரும்போது 5 லிஸ்ட்ல போட்டாலே ஒரு போஸ்ட் கிடைச்சா ஒரு 9 கிட்ட அட்டன் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டிஐ வந்து டேபிள் டிஐ வச்சு ஒன்று கேட்டிருந்தாங்க. டேபிள் டிஐ செல்போன், அதாவது டேபிள் டி வந்து வேற டிவி செல்போன் வந்து லைன் கிராஃப் வச்சு கேட்டிருந்தாங்க. லைன் கிராஃப்ல ஓகே, அதுக்கப்புறம் டிவிக்கும் செல்போனுக்கான டிஃபரன்ஸ் கொடுத்தா அதுல டிவி தான் அதிகமா சோல்ட் ஆயிருக்குங்கிற மாதிரி கொடுத்தோம். ஓகே, ஓகே, இதை வச்சு நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி ஒரு 6 கொஸ்டின்ஸ் இருந்தது. இதுல வேல்யூஸ் எடுக்கிறது ஈஸியா இருந்துச்சு. கொஸ்டின்ஸ் ஃபுல்லாவே கொஞ்சம் வந்து கண்டிஷன் பேஸ்ட் இருந்தது. சோல்ட்னா இப்படி இருக்கா, சரி சரி, கண்டிஷன் பேஸ்ட் क्वेश्चंस இருந்தது. கண்டிஷன் பேஸ்ட் இருந்தது. ஓகே, ஓகே. இன்னொரு டிவி வந்து டேபிள் டிவி கேட்டா ரெட் பால் பிங்க் பால் வந்து ஒரு ரெட் பாலுக்கும் பிங்க் பாலுக்கும் டிஃபரன்ஸ் கொடுத்தா. ஓகே, இது என்ன டிஏ? ஃபர்ஸ்ட் ஒன் டேபிள் டிஏ, அடுத்த டிஏ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லைன் டிஏ, டேபிள் டிஏ. ஓகே, லைன் டிஏ ஒன்னு, அடுத்து டேபிள் டிஏ. ஓகே, டேபிள் டிஏல வந்து பால் மேனுஃபேக்சர் பண்றது. ரெட் பால் ஒயிட் பால் டேபிள்ல டிஃபரன்ஸ் கொடுத்தா. அதுல வந்து பாருங்க ரெட் பாலோட பெர்சன்டேஜ் கொடுத்தா. பட் பெர்சன்டேஜ் எல்லாமே ரொம்ப அந்த பெர்சன்டேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் போட முடியும். அதோட வேல்யூஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே, ஓகே, ஓகே. மல்டிபிள்ஸ்ல வந்து டைரக்டா 10 ஓட மல்டிபிள்ஸ் 5 ஓட மல்டிபிள்ஸ் எல்லாமே 22 ஓட மல்டிபிள் 14 ஓட மல்டிபிள். ஓகே, கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்திருக்கு. சோ அப்ப அப்ளிகேஷன் சம் எப்படி கேட்டிருந்திருக்காங்க அருண்? அதுக்கப்புறம் வந்து ஒரு கேஷ்லெட் கேட்டிருந்தேன். கேஷ்லெட் வந்து ஈஸியா தான் இருந்தது. ஒரு 4 கண்டிஷன் பேஸ்ட் கேஷ்லெட் கொடுத்து நோட் கொடுத்து ஈக்குவேஷன் மட்டும் ஒரு ஈக்குவேஷன் இருக்கா சால்வ் ஆயிரும். 4 காலேஜ்ல இருக்கிற லேப் ப்ரொஃபசர் எவ்வளவு பேர் இருக்காங்க, லேப் அசிஸ்டன்ட் எவ்வளவு இருக்காங்க, அத பேஸ் பண்ணி ஒரு அப்ப லைன் டிஏ, டேபிள் டிஏ, ஒரு கேஸ்லெட், இதுலயே 15 மார்க் வந்திருக்குமா? எஸ் மேம். இதுலயே ஒரு டிஏ ரெண்டுமே 6 क्वेश्चंस டிஏல. சரி, 6 क्वेश्चन இருந்தது. கேஷ்லெட் ஒரு 3 क्वेश्चन, கேஸ்லெட் 3. ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 9 क्वेश्चंஸ்க்கு வந்து ஸ்பீட் மேக்ஸ் இருந்தது. மீதி 10 அப்ளிகேஷன்ஸ் இருந்தது. ஓகே, அப்ளிகேஷன். ஓகே, சோ அப்ளிகேஷன்ல வந்து என்ன மாதிரி क्वेश्चंस கொஞ்சம் அட்டெண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சா? ஏஜஸ் இருந்த மாதிரி தெரியல. நான் ஏஜஸ் தான் போடுறேன். ஏஜஸ் கரெக்ட்டா ஏஜஸ் இல்ல. பார்ட்டிஸ் இருந்தது. பார்ட்டிஸ் டைரக்டா எல்லாமே வேரியபிள் பேஸ்ல இருந்தது அப்ளிகேஷன். ஓகே, வேரியபிள். ஓகே, பேஸ்ல. அதுக்கப்புறம் வந்து இது மிக்சர் அலிகேஷன் இருந்தது. ரெண்டு போர்ஷன் ரெண்டையும் கம்பேர் பண்ணி எக்ஸோட வேல்யூ எடுத்து அதுலயும் டபுள் எக்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸ் ஃபுல்லாவே கொஞ்சம் சுத்தோடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஈக்குவேஷன் ஃபார்மேட் எடுத்தாதான் இருந்தது. ஃபுல்லா வேரியபிள் கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து இதுக்கு மார்க் வந்து 0.8 தானே. அப்போ நம்ம எவ்வளவு அட்டெண்ட் பண்ணா சேஃப் நினைக்கிறீங்க? எவ்வளவு அட்டெண்ட் பண்ணிருக்கலாம்? ஒரு ஆவரேஜா என்ன குட் அட்டெம்ப்ட்? ஒரு 12 to 15 கிட்ட போட்டு 12 to 15. ஓகே, ஓகே, டன். சோ ஓகே, இப்போ நம்ம ஓவரால் அட்டெம்ப்ட் பொறுத்த வரைக்கும் ஓவரால் உங்களோட அட்டெம்ப்ட் என்ன? இப்ப ஆவரேஜா ஒரு வந்து இப்பதான் ஒரு 6 மாசம் 7 மாசம் தான் படிக்கிறாங்க, ஒரு வருஷத்துக்குள்ள படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து எவ்வளவு போட்டிருக்கலாம்? நல்லா படிச்சிருந்தாங்கன்னா எவ்வளவு போட்டிருந்திருக்கலாம்? ஓவராலா வந்து கண்டிப்பா 60 பிளஸ் போட்டிருக்கலாம். 55 to 60 55 பிளஸ். ஓகே, 55 பிளஸ் டு 60. ஓகே, டன், டன், டன். உங்களோட அட்டெம்ப்ட் 80 பிளஸ். ஓகேப்பா, சரி. ஓகே, சோ ஆவரேஜா நீங்க வந்து ஒரு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா 55 பிளஸ் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ உங்களோட அட்டெம்ப்ட்ஸ் என்ன அப்படின்றத காமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க கண்டிப்பா. அண்ட் உங்களுக்கு வந்து குட் அட்டெம்ப்ட்கான பிளாக் லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன், அதுவும் செக் பண்ணிக்கோங்க. சோ தேங்க்யூ அருண், ஆல் தி பெஸ்ட் அருண். பார்த்து போயிட்டு வாங்க. ஓகே, சோ இதான் மக்களே. கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா பிஓக்கான கொஸ்டின் பேப்பர் மாதிரி தான் இருந்திருக்கு. ஆப்டிடியூட் வந்து கொஞ்சம் சுத்த விடுற மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ இங்கிலீஷ் பரவாயில்ல அப்படின்னாங்க. ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஒரு சில இது, அதாவது பிளட் ரிலேஷனா இருக்கட்டும், பிளட் ரிலேஷன் கொஞ்சம் சுத்த விட்டுச்சுனாங்க. இன்இக்வாலிட்டி சிலாஜஸ் எல்லாம் அட்டன் பண்ற மாதிரி தான் இருந்திருக்கு. மித்தபடி வந்து நம்ம ஒரு ஆவரேஜ் அட்டெம்ப்ட் கொடுக்குற மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ உங்களோட அட்டெம்ப்ட்ஸ் என்ன அப்படின்றத காமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஸோ நம்ம அடுத்தடுத்த ஷிஃப்ட்ஸோட இது என்னன்னு பார்த்துட்டு நான் ஓவரால் கட் ஆஃப் வந்து ஓவரால் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து நாளைக்கு ஈவினிங் போல கொண்டு வரேன்.